தமிழ் சினிமால இந்த வாரம் என்னென்ன புது படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன படங்கள் என்னென்ன தேதியில் புதுசாக தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இந்த வாரம் பிக் பட்ஜெட் புது படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் குட் பேட் அக்லி படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. படத்தில் அஜித்குமார் கூட இணைஞ்சு த்ரிஷா, பிரபு, அர்ஜுன் தாஸ்லாம் நடிச்சிருக்காங்க. படம் அஃபிஷியலாக ஏப்ரல் 10 தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் அஜித்குமார் அவர்கள் அதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் முதன்முறையாக நடிச்சிருக்காரு. பக்காவான கேங்ஸ்டர் படமாக இருக்குது. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. இப்போது இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஆன்லைனில் செம ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நடிகர் அஜித்குமாரோட கெரியரில் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் படமாக இந்த படம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடிகர் மம்முட்டி மற்றும் கௌதம் வாசுதேவன் நடிப்பில் பசோகா படம் இந்த வாரம் அஃபிஷியலாக இப்போதைக்கு மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஏப்ரல் 10 படம் புது படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மலையாள நடிகர் பசில் ஜோசப் நடிப்பில் இந்த வாரம் புது படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படத்தில் ஒன்று மரண மாஸ் படம். இப்போதைக்கு இந்த படமும் மலையாளம் லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் புது படமாக ரிலீஸ் ஆகிற லிஸ்ட்டில் இந்த படமும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த வாரம் இப்போதைக்கு இந்த 3 புதிய படங்களும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த வாரம் புதுசாக ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் நடிகர் ஜிவி பிரகாஷோட நடிப்பில் ஒரு பிக் பட்ஜெட் பேன் இண்டியா மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கிங்ஸ்டன் படம் மார்ச் 7 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் அஃபிஷியலாக இந்த வீக்கெண்ட் சண்டே அன்னைக்கு ஜி5 ஓடிடி தளம் மற்றும் ஜி தமிழில் அஃபிஷியலாக ஒரே நேரத்தில் டெலிவிஷன் மற்றும் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 13 மதியம் 12 மணிக்கு அஃபிஷியலாக டெலிவிஷன் மற்றும் ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆகுது. நடிகர் ரியோ நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஸ்வீட் ஆர்ட் படம் அஃபிஷியலாக இந்தியாவில் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் ஏப்ரல் 11 ஓவர்சீஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மான சிம்பிளி சவுத்தில் ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆகுது. ஒரே தேதியில் ஓடிடி மற்றும் ஓவர்சீஸ் டிஜிட்டல்லையும் படம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வாரம் ஓடிடி ரிலீஸ் லிஸ்ட்டில் இந்த படமும் இருக்குது. நடிகர் விமல் சூரி நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படவா படம் ஏப்ரல் 11 இந்த வாரம் அஃபிஷியலாக ஓவர்சீஸ் டிஜிட்டலில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. கவுண்டமணி லீடாக நடித்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஒத்த ஓட்டு முத்தையா படம் ரீசெண்டாக புது படமாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் இப்போ அஃபிஷியலாக ஓவர்சீஸ் டென்ட் கொட்டாவில் ஏப்ரல் 11 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் ஓவர்சீஸ் டிஜிட்டல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. நடிகர் வைபவ் நடிப்பில் ரீசெண்டாக அடல்ட் காமெடி படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் பெருசு படம் அஃபிஷியலாக இந்த வாரம் ஏப்ரல் 11 தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் போன்ற லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்திய தவிர்த்து சவுத் இந்தியன் லாங்குவேஜஸான எல்லா லாங்குவேஜிலும் பெருசு படம் இந்த வாரம் டிஜிட்டல் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெலுங்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கோர்ட் ஸ்டேட் விசஸ் எ நோபடி. இந்த படம் அஃபிஷியலாக இந்த வாரம் ஏப்ரல் 11 இந்தியாவில் இருக்க மேஜரான பேன் இண்டியா லாங்குவேஜஸில் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 11 டிஜிட்டல்லையும் படம் ரிலீஸ் ஆகுது. இப்போதைக்கு இந்த படங்களெல்லாம் இந்த வாரம் புது படங்களாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த வாரம் இந்த படங்களெல்லாம் புது படங்களாக தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க.